ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜிபேயில் யூபிஐ சர்க்கிள் அதாவது பாக்கெட் மணின்னு ஒரு ஃபியூச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைனா நம்மளோட சில்ட்ரன்ஸு அவங்க யாருக்காவது பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாலும், நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபியூச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஜிபே உள்ள போயிட்டு நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் கொடுத்த உடனே கீழே போனீங்கன்னா ஒரு யூபிஐ சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்துட்டு செட்டப் பாக்கெட் மணி ஆன் யூபிஐ சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்கள் சில்ட்ரன்ஸு யாராவது ஒருத்தவங்க அவங்களோட ஃபோன் நம்பர் இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஆக்சஸ் வந்து போகும். அந்த ஆக்சஸ் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த சேம் நம்பரில் ஜிபேயில் அவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதில் நம்ம ஆட் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும். அந்த ரெக்வஸ்ட் அவங்க அப்ரூவல் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்து வர பேமெண்ட்ஸ் அவங்களோட மொபைலில் வந்து யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும். அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம வந்து நம்மளோட யூபிஐ பின் போட்டு அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மள்ட்ட இருந்து அமௌண்ட் டெபிட் ஆகும். அது வரைக்கும் அமௌண்ட்டு டெபிட் ஆகாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் போகாது. அதனால் யாரும் பயப்பட வேணாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபியூச்சர் இருக்குது. அது ஒன்று பார்த்தீங்கன்னா மந்த்லி லிமிட்னு ஒன்று செட் பண்ணலாம். அந்த மந்த்லி லிமிட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த லிமிட்டில் இருக்க அமௌண்ட்டை அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாம் டைரெக்டாகவே. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் நம்ம அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு டைம் ஸ்கேன் பண்ணும் போதும் அந்த பேமெண்ட்டுக்கான ரெக்வஸ்ட் நமக்கு வரும். நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு யூபிஐ பின் நம்பர் போட்டால் மட்டுமே நம்மள்ட்ட வந்து டெபிட் ஆகும். ஸோ இது வந்து யாரும் பயப்பட வேண்டாம். சேஃப் அண்ட் செக்யூர் தான். பட் இருந்தாலும் அந்த மந்த்லி லிமிட்டை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.